எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு பெண்ணுக்கு எதிரி பெண் தான். அதுதான் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு ஆண் எதிரி மிக குறைவு. பெண்ணுக்கு பெண் தான் எதிரி. ஒரு இடத்துல திருமணம் செய்து கொடுக்குறோம். அந்த பெண்ணுக்கு சில குறைகள் இருக்கும். போன புதுசில் அந்த வீடு செட் ஆகாது. அந்த சொந்தக்காரங்களோட பழகிறதுக்கு நான் கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் ஆனதான் எல்லாரோடையும் பழகி அந்த பெண்ணுக்கு அந்த வாழ்கின்ற இடமும் அந்த புதிதாக போன இடம் செட் ஆகும். அதுவரை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அவங்க ஃபோன் பண்ணி அந்த பெண்ணினுடைய தாயார்கிட்ட பேசும்பொழுது அவர்களுக்கு இல்லைம்மா தைரியமாக இரு, எல்லாம் சரியாயிடும், கொஞ்சம் பொறுத்துக்க அப்படின்னு தான் அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க. இப்போ உள்ள தாயார்கள் என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல நீ வந்துரு நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு பெண்ணை பெற்ற தாயார்களே கணவன் மனைவி பிரிவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்காங்க. இது பல பேர் எங்கிட்ட பேசி நிறையா பேர் எங்கள்கிட்ட வந்து பார்த்து நான் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி, ஆனாலும் இன்றைக்கும் இது நடந்து கொண்டே இருக்குது. ஆண்களை பெற்றவர்கள் வந்து செய்தால் கூட பரவாயில்ல, பெண்ணை பெற்ற தாயாரே சின்ன பிரச்சனைனா நீ வந்துடுமா நம்ம பார்த்துக்கோங்கிறது, அதுக்கப்புறம் யாரை வச்சு பேசுறது, அப்புறம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது, 2 பேரையும் பிரிச்சிடுறது. நீங்கள் திருமணம் பண்ணி கொடுப்பது ஒரு புதிதாக வாழப்போகிற பெண்ணுக்கு அந்த இடம், அந்த வீடு, அந்த கணவன், அந்த மாமியார் எல்லாம் புதுசு. அவங்க வந்து ஒத்துழைச்சி அவங்க நல்லா அந்யோன்யமாக பழகுவதற்கு சில காலங்கள் வேணும். அது வரல இந்த பெண்ணுக்கு அதிருப்தி தான் இருக்கும். பெற்றோர்கள் புத்திமதி சொல்லி இல்லைம்மா இதெல்லாம் வந்து சகஜம்தான், வாழணும்னு சொல்லணும். இப்போ இதற்கு காரணம் வந்து நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் 7ஆம் இட அதிபதி சுக்கிரன், ராகு, கேது பல காரணங்கள் சொல்கிறோம். ஆனாலும் இந்த பெண்ணினுடைய தாயார்கள் தான் இதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்காங்க. உங்கள் பெண்ணை தயவுசெய்து வாழ வைங்க. வாழ போகிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், கூப்பிட்டு உட்கார வச்சு புத்திமதி சொல்லி அம்மா போகிற இடத்துல அப்படி தான் இருக்கும், பொறுத்துக்கணும். கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டாங்கன்னா அவர்களுக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அவங்க நல்ல அந்யோன்யமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பெண்ணை பெற்ற தாயாரே அவர்களுக்கு பிரிக்கக்கூடாது. இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. தயவுசெய்துமா அந்த மாதிரி வேலை செஞ்சிடாதீங்க. கணவன் மனைவி உறவுங்கிறது புனிதமானது. திருமணம் 1000 காலத்து பெயர்னு பெரியவர்கள் சொன்னாங்க. அவங்க ரொம்ப நாள் நீண்ட காலம் வாழணும். அதுக்கப்புறம் பிரிஞ்சதுக்கப்புறம் எங்கிட்ட தொடர்பு கொள்கிறாங்க, நிறைய பரிகாரம் பண்ணி சேர்க்குறோம். அதை விட பிரியாமலே இருப்பது நல்லதில்லை. எதுக்கு பிரிவான பிள்ளைகளுக்கு புத்திமதிகள் கூப்பிட்டு 2 பேரும் இணைந்து வாழ்வதற்கு என்ன நல்ல விஷயமோ அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.